அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். அவருடைய பேர் ஹென்றி மார்டின். அவருடைய மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவர் இந்திய தேசம் வந்தார். அவர் ஒரு இங்கிலாந்துக்காரர். இந்திய தேசத்துக்கு வந்தார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு தேர் ஊர்வலத்துக்கு வராரு. அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தேர் ஊர்வலத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு செம்ம கூட்டம் அப்படி அலமோதுது. அந்த தேர் சக்கரத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டி இறந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சக்கரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு விழுந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துன்னா ஒரு இருதயமே நின்றுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வயசு கிட்டத்தட்ட 24 வயது. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்த சில விஷயங்கள ஒன்று, கணவர் இறந்த உடனே மனைவியை மேலே படுக்க வச்சு அந்த சிதையில் படுக்க வச்சு, அதாவது அந்த நெருப்பு மூட்டுகிற அந்த சிதையில் படுக்க வச்சு கூட சேர்த்து கொளுத்திடுவாங்க. இதை பார்த்த உடனே அவர் கொளுத்துறதை இவர் பார்த்துட்டார். அதை பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த மக்கள் இருதயங்களிலிருந்து வேதனை, இந்த இப்படிப்பட்ட மூட பழக்கங்கள் எல்லாம் நீக்கணுங்கிறத அவர் விரும்பினார். அவர் அதுக்காக நிறைய முயற்சி எடுத்தார். ஆனால் வில்லியம் கேரி ஒன்று சொல்லியிருக்கிற வேத வசனம் தான் இவங்களை மீட்டெடுக்க முடியும், நிறைய மூட பழக்கத்தில் மீட்டெடுக்க முடியும்னு சொன்னனால வேத புத்தகத்தை குறித்த ஆராய்ச்சியில் இறங்கினார். ஹிந்தி, பாரசீகம், வங்காளம், சமஸ்கிருதம், அரேபியம் இந்த மொழியெல்லாம் கற்று இந்த மொழிகளில் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். சில வேதங்கள் கிடைச்சது, சிலது கிடைக்காம போயிடுச்சு. இதில் ரொம்ப முயற்சி பண்ணார். எழுதி டிரான்ஸ்லேட் பண்ண பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 24 வயசில் ஆரம்பித்தார் இந்த வேலையை. 31 வயதுக்குள்ள என்ன பண்ணாருன்னா, இஸ்லாமியர்களுக்கும் வேதத்தை கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணார். அரபு மொழியில் என்ன பண்ணார், ரொம்ப இரவும் பகலில் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டே இருந்தார், தூங்காமல் கொள்ளாமல். எப்படியோ இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்த உடனே அவர் மனசு, இத்தனை மரணங்களா, இவ்வளவு மோசமான மூடத்தனமா, இவ்வளவா அப்படின்னு சொல்லி அவர் வேதத்தை நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய நேரம் கண் விழித்து எழுதினார். ரொம்ப வீக் ஆயிட்டார். உடனே என்ன பண்ணார், இவர் அரபு மொழியிலேயாவது முதல்ல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரசீகம் சென்றார். பெர்சியா போனார். பெர்சியா போயிட்டு அங்கே அரபிய மொழியில் முதல் வேதாகமத்தை வெளியிட்டார். அவர் இந்த வேதத்தை வெளியிட்ட பின்பு அநேகருக்கு இந்த வேதம் கடந்து சென்றது. உடம்புல ரொம்ப வேதனையாக இருந்தனால 31 வயதில் ரொம்ப பலவீனப்பட்டால் 31 வயதில் அவர் கர்த்தர் அண்டைக்கு போய் சேர்ந்தார். அல்லேலூயா. அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு மொழி மக்களுக்கு அவர் வேதத்தை முழுவதுமாய் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? எதையாகிலும் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கு உகந்தது, அது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த காலவேளையில் நாம் எதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்யணும், எதையாவது கொடுக்கணும், எப்படியாகிலும் பண்ணணும், எதாகிலும் சொல்லி அந்த உணர்வுக்குள்ள வருவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் எதையாகிலும் செய்ய எங்களை பலப்படுத்துங்க. பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியங்களில, குடும்ப வாழ்க்கையில, தொழில, வேலையில ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.